அப்போ திட்டமிட்டு நிராகரிப்பாங்க. இப்போ உரிமையை, நதிநீர் உரிமை காவிரியிலேருந்து நமக்கு பெற்றுத்தரதில் கூட பார்த்தீங்கன்னா ஒன்று காங்கிரஸ் இல்லை பாரதிய ஜனதா, ரெண்டு தான் ஆளுதாங்க. ஒரு இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு இதையெல்லாம் பேசுகிற ஒரு கட்சி, தேச ஒற்றுமையை பேணுகிற கட்சி, அது பாதுகாக்கணும்னு நினைக்கிற கட்சின்னா அந்த இரண்டு மாநில மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் உரிய நதிநீரை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு முதன்மை அமைச்சரோ அல்லது நீர்வளத்துறை அமைச்சரோ உட்கார்ந்து அந்த மாநில முதல்வர்கிட்ட பேசி உரிய நீரை பங்கிட்டு கொடுக்கணும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னபோது கூட ஏற்க மறுக்கிற அரசுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒன்றும் இல்லை. பிரதமர் பேசுகிறாரு, தண்ணிக்காக கூட்டணியில் இருக்கிற ரெண்டு கட்சிகளும் அடிச்சுக்கிறாங்கன்றார். இது ஒரு பொறுப்புமிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் பேசுகிற பேச்சா? அது பாருங்க. நாங்கள் நர்மதாவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரிச்சுக்கிறோன்றாரு. அது மாதிரி தானே நீங்கள் தலையிட்டு இதையும் பிரித்து கொடுக்கணும். அப்போ இந்த நதிநீர் சிக்கல்கள்லாம் இருந்தால் தான் அங்கே அவர்கள் அரசியல் செய்ய முடியுது. காவிரியில் தண்ணி கொடுங்க தமிழர்களுக்குன்னு பாரதிய ஜனதா